வந்த உடனே இவர் போக முடியாது, வேலை செய்ய முடியாது, முடங்கி போயிடுவார், கட்சி போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதை இப்போ அவர் செய்திருக்கிற அந்த ராஜினாமா, அட்னிஷியை முதலமைச்சராக்கியிருப்பது, இந்தியாவின் எதிர்காலம் அவர்தான் என்பதற்கு இதுவரைக்கும் எந்த விதமான நேரடி ஆதாரங்களும் கொடுக்க முடியாமல் இவ்வளோ நாள் கோர்ட்டையும் அவர்கள் ஏமாற்றிருக்கிறாங்க. ஆதாரங்கள் இருக்கிற மாதிரியே ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு சில நல்ல நீதிபதிகள் இருக்கிறதுனால இதாவது இது கிடைச்சிருக்குதுன்னு ஒரு சிறிய நிம்மதி அடைஞ்சுக்கிட்டோம். இப்போ பாஜகவை சேர்ந்தவங்க சொல்லும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ராஜினாமா பண்ணுறாரு, அது ஏன் 2 நாள் கழிச்சு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. 2 நாள் கழிச்சும் பண்ணுவோம், அன்னைக்கே நினைச்சாலும் பண்ணுவோம், இன்னும் 1 வாரம் கழிச்சு கூட பண்ணுவோம். அது எங்கள் இஷ்டம். நீ இது மூக்க நுழைக்கிற. அதில் 70க்கு 28 இடங்களை தந்த டெல்லி மக்கள் அடுத்ததுக்கு அவருக்கு ரிசைன்மெண்ட் வந்ததுக்கு பின்னால் 70க்கு 67 இடங்களை தந்தார்கள். அதுபோல் இப்போ இந்த தடவை கண்டிப்பாக போட்டியிடுவார். 70க்கு 70ம் ஜெயிக்க போகிறார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திருமிகு வசீகரன் அவர்கள். வணக்கம் சார். டெல்லியினுடைய முதல்வராகக்கூடிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை கைது செஞ்சிருந்தது. அவரை ஜாமீனில் இப்போ விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. விடுதலை பண்ண கையோட அவர் பதவியையும் 2 நாட்கள்லேயே ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து திருமதி அதிஷி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குது சார்? இது 2014 இந்தியாவில் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு விரோதமாக எதிர்கட்சிகள் எல்லாம் வீழ்த்தக்கூடிய ஒழிக்கணுங்கிற எண்ணத்தோடு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் பல கட்சிகள், பல மாநில கட்சிகள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆட்சிகளை இழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து தேர்தலில் மக்களுக்கு நல்லது செய்து ஆட்சி அமைக்க தகுதி இல்லாத, யோகிதை இல்லாத பிஜேபி எதிர்கட்சிகளை வீழ்த்தி ஜெயிக்கணும், அதாவது ஜனநாயக முறைப்படி, தேர்தல் முறைப்படி இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பான வழியில் ஜனநாயகத்துக்கு எதிராக விரோதமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த வகையில் ஆம் ஆத்மியை டே 1 நாங்கள் ஆட்சியில் அமர்ந்த அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களால் அவர் ஜீர்ணிக்க முடியல எங்களுடைய வெற்றியை, எங்களுடைய வளர்ச்சியை. அதனால் ஒரு புது கட்சி இவ்வளோ புறப்பட்டு ஒரு மாநிலத்தை கைப்பற்றி, ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ஆம் ஆத்மி, யாரும் எதிர்பார்க்காது. டெல்லியில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அடுத்தது பஞ்சாப் வித் டெல்லி கார்பரேஷன், 15 வருஷமாக பிஜேபி கையில் இருந்த கார்பரேஷனு, அதை தொடர்ந்து பஞ்சாபில் ஆட்சி அமைச்சது மிகப்பெரிய பெரும்பான்மையோட. இது மாதிரி குஜராத்துக்குள்ளேயும் இப்போ 13% வாக்குகளையும் 5 சீட்டுகளையும் பெற்றது. தென்னிந்தியா பக்கமும் கோவாக்குள்ளே உள்ள இப்போ அங்கேயும் 2 இடங்களை கைப்பற்றுறது. இன்னும் எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி ஹரியானாவில் தனித்து நின்று போட்டியிடக்கூடிய அளவில் தன்னுடைய தகுதியை வளர்த்துருக்கு. காஷ்மீருக்கே போய் அங்கேயே நாங்கள் களத்தில் இறங்கி நிற்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எதுவும் பெருசாக இருந்து ஒன்றும் இழக்கலை. காங்கிரஸ் மாதிரியோ பிஜேபி மாதிரியோ எழுந்து வரல. இருக்கிறதுலேருந்து வளர்ச்சியை நோக்கி நாங்கள் போய்கிட்டுருக்குறோம். அதை அவங்களால பொறுத்துக்க முடியல. அதாவது மோடி போன்றவர்களுக்கெல்லாம் தகுதிக்கு மேலே பதவி அவங்களுக்கெல்லாம். அதனால் அதை ஒரு மனிதனுக்கு தகுதிக்கு மேலே பதவியோ பணமோ அதிகாரமோ எது வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் எங்களை தொடர்ந்து நசுக்கினாங்க. ஒரு பொய்யான வழக்குகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. 22 மாதங்களுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அதை தீவிரப்படுத்தி அது சம்மந்தமே இல்லாத அரவிந்த் கெஜ்ரிவாலையும் இதுவரைக்கும் எந்த விதமான நேரடி ஆதாரங்களும் கொடுக்க முடியாமல் இன்றைக்கி கோர்ட்டே இவ்வளோ நாள் கோர்ட்டையும் அவர்கள் ஏமாற்றிருக்கிறாங்க. ஆதாரங்கள் இருக்கிற மாதிரியே ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் மணிஷ் சிசோடியாவே அப்படி தான் கைது பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் இப்போ நீதிமன்றமும் எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பை வழங்கலாம் மாதிரி எனக்கு தெரியல. என்கிட்ட இன்னும் ஒரு சில நல்ல நீதிபதிகள் இருக்கிறதுனால இதாவது கிடைச்சிருக்குதுன்னு தான் ஒரு சிறிய நிம்மதி அடைஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு முதலமைச்சராக இந்திய வரலாறுலையே கைது செஞ்சு வச்சுருந்தது இவர் தான் முதல்ல. என்ன அது இருந்தாமல் திரும்ப முதலமைச்சராகவே நீங்கள் இருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது, நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஜாமீன் என்ன ஜாமீன்? அதை அவர் தெளிவாக அவர் ஒரு நல்ல ஒரு படித்த மனிதர், நல்ல புரிந்த மனிதர், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு.
நேர்மையான ஒரு அரசியல் பண்ணணும், ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி வந்தவர். அதனால தான் அவர் மேலே ஊழல் வழக்கே போட்டு அவரை அழிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த வகையில் அவர் மிக புத்திசாலித்தனமான ஒரு மூவை தான் நான் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்குறேன். அதாவது தேவையில்லாத மக்களுக்கு முதலமைச்சருங்கிறது மக்களுக்கு பணியாற்றணும். ஒரு நாளில் இருந்தாலும் பணியாற்றி தானங்க ஆகணும். இன்னும் 3 மாதம் 4 மாதம் தானே இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. 3 மாதம் 4 மாதம் இன்னும் இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ ஒவ்வொரு நாளும் மக்கள் பணிகள் இருக்குது, மக்கள் தேவைகள் இருக்குது. அந்த கடைசி டே முடிகிற வரைக்கும், அடுத்த தேர்தலை சந்திக்கிற டே வரைக்கும் இருக்குது. அதனால் அவர் மக்களுக்காக அந்த பணி செய்ய முடியாத ஒரு பதவியை வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? அதற்காக ஏற்கனவே நல்ல பணியாற்றி கொண்டிருந்தேன். நல்ல ஒரு 18 துறைகளை கையில் வச்சு ஆண்டுகிட்டு இருந்தேன். நல்ல ஒரு கல்வித்துறையில் மிகப்பெரிய சக்ஸஸான, அதாவது மிகப்பெரிய ஆலோசகராக பணியாற்றினேன். உலகில் பல நாடுகள்லாம் போய், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் நல்ல கல்வித்துறையில் நல்ல தேர்ச்சி பெற்று நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து பல விருதுகள் எல்லாம் பெற்று அந்த அட்டிஷியை இப்போதைக்கு ஒரு அந்த மீதி இருக்கிற காலத்துக்கு முதலமைச்சராக நியமிச்சிருக்கிறது இது பெரிய. நிறைய பேர் அவர் மனைவி தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் எல்லா கட்சிகளும் செய்கிற சராசரி வேலையை அவர் செய்யலை. ஏன்னா மக்கள் முக்கியமான, கட்சி முக்கியமான, மக்கள் தான் முக்கியம். அதை அவர் நல்லா உணர்ந்து அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு அவர் ரிசைன் பண்ணது வருத்தமான விஷயந்தான், அதில் ஒன்றும் இல்லை. டெல்லி மக்கள், ஏன்னா 3 தடவை மக்கள் அங்கே தேர்ந்தெடுத்தாங்க. தொடர்ந்து இதே போல் தான் பல தடவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆகினால நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி வருத்தமாக இருந்தாலும் கூட அவர் அடுத்த தேர்தலில் மக்கள் அவருக்கு கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. மீண்டும் டெல்லியினுடைய முதலமைச்சராக வருவார். இந்தியாவிலே மிளறுவார். எல்லா மாநிலங்களையும் வளர்ச்சி இதை விட பன்மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கை சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குது, மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா இப்படி தான் விமர்சிப்பாங்க, வர முடியாது, ஜெயிக்க முடியாது, ஒரு 10 சீட்டு வராத பார்ப்போம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா டெல்லி மக்களுக்கு அவர் என்ன தப்பு பண்ணினார்? குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாரு. வந்த உடனே முதல் வேலையாக வீட்டுக்கு வீடு 2000, இதெல்லாம் ஏற்கனவே இருந்த ஆட்சிகள் கொடுக்கலையே. வீட்டுக்கு வீடு 20,000 லிட்டர் தண்ணீரை வீட்டுக்கு வீடு கொடுத்தாரு. கல்வியை கொடுத்தாரு, தரமான கல்வியை கொடுத்தாரு. ஆசிரியர்கள்லாம் ஃபின்லாண்டு வரைக்கும் பயிற்சி கொண்டு வந்து கொடுத்து, பள்ளிக்கூட கட்டடங்கள்லேருந்து அங்கே ஸ்விம்மிங் பூல்லேருந்து உருவாக்கி, தனியார் பள்ளிக்கூடங்கள் படித்த பல லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்கிற அளவுக்கு, தானாக சேர்கிற அளவுக்கு உருவாக்குனார். எல்லா மாநில முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட போய் பார்த்தாங்க எல்லாரும். மறுபடியும் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப்னுடைய மனைவி மக்கள் கூட பார்த்தாங்க. ஆக இந்த உலகத்தரமான ஒரு பள்ளிக்கூடத்தங்களை உருவாக்கினார். அதே மாதிரி அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பான மருத்துவமனைகள்லாம் உருவாக்கி, மஹல்லா கிளினிக்னு சொல்லி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனைகள்லாம் உருவாக்கினார். ஒரு பேருந்துகளில் முதல்ல அவர் தான் டெல்லியில் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் வீட்டுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா வயசில் எங்கள் வீட்டு பிள்ளை, நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் மட்டும் பார்த்தாது. எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா, வீட்டில் கரண்ட் இருக்கா, தேவையாக கிடைக்குதாங்கிறத அவர் அந்த வீட்டு பிள்ளையாக, டெல்லியினுடைய ஒவ்வொரு வீட்டு பிள்ளையாக இருந்து அங்கே பெற்றோர்களுக்கு, பெரியவங்களுக்கு, அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாதம் 2500 வீட்டில் போய் கொடுக்க சொன்னார். அவருடைய மருத்துவ உதவிகள் அங்கே போய் பயன்படுத்திக்கிறது வச்சார். மின்சாரம், அது அடிப்படையானது மின்சாரம். நீங்கள் எங்கே பார்த்தாலும் மின்சாரங்கிறது அது மிக காஸ்ட்லியான ஒன்றாக போயிடுச்சு. யாருமே சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி எல்லா மாநிலங்களில் இருக்குது. ஆனால் டெல்லியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்தாரு. அடுத்து பஞ்சாபில் 300 யூனிட்டை கொடுத்தாரு. ஆக இதெல்லாம் டெல்லி மக்கள் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. ஆகையினால் வரும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை, எதிர்பார்க்காத வெற்றியை, மிகப்பெரிய அளவில் டெல்லியில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே அவர் தான் ரோல் மாடல். ஆனால் பாஜகக்காரங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவர் சிறை போயிட்டு வந்துட்டார், இதனால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியும், அவருக்கு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்களே. அவங்களுக்கு இதே வேலை, அவங்களுக்கு அவங்க மக்களுக்கு நாங்கள் முறையான கட்சியாக இருக்கிறோம். இதே போல் தான் முதல்ல 28 இடங்களை தான் நாங்கள் கைப்பற்றணும் முதல்ல. அப்போ காங்கிரஸோட 8 இடங்களோட சேர்த்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுன்னு அவங்க தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்து அது இங்கே ஆம் ஆத்மிக்காக கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், அதாவது இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்கு அந்த ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஆதரவு கொடுத்தது அப்போ எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறத ஊழலை ஒழிக்கணும்னு கட்சி கொண்டு வந்தோம். அப்போ லோகாயுக்தை கொண்டு வரணும்னு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு காங்கிரஸ் அப்போ உள்ளதுக்கு ஒத்துழைக்கலை. அப்போ எந்த நோக்கத்துக்காக ஊழலை ஒழிக்கணும், லோகாயுக்தா வேணும், ஆல் இண்டியா லெவலில் ஜன்லோக்பால் வேணும், லோக்பால் வேணும்னு சொல்லி தானே நாங்கள் அதை உருவாக்கணும். அப்போ அதை உருவாக்கும் போது அதை கொண்டு வர முடியலங்கிறப்ப அவர் சொல்லிட்டாரு, நம்மளுடைய நினச்ச திட்டங்களே சட்டங்களே மக்களுக்காக கொண்டு வர முடியல, அது கூட்டணி கட்சிகளால்
இருக்கிறதுனால தான் கொண்டு வர முடியல. அதனால இந்த அந்த அந்த சட்டத்தை உருவாக்குறது தான் நாங்கள் இந்த அரசியலுக்கே உள்ளே வந்தோம், ஊழலை ஒழிக்கணும்னு. அதை பண்ண முடியாதப்போ எங்களுக்கு அந்த ஆட்சி தேவையில்லைன்னு சொல்லி அன்றைக்கி தைரியமாக ஒரு கவுன்சிலர் பதவி கூட எவனும் திறக்க மாட்டான், ராஜினாமா பண்ண மாட்டான். இந்த காலத்தில் ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கனவே இந்த மாதிரி ரிசைன் பண்ணார். அப்போ எல்லாரும் பிஜேபி மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரர்களும் சொன்னாங்க இந்த கட்சி வரவே வராது, இது ஜெயிக்கவே ஜெயிக்காது. அப்போல்லாம் கூட நாங்கள் இவ்வளோ செஞ்சிடல, மக்களுக்கு இவ்வளோ இதெல்லாம் உருவாக்கல. வந்த புதுசு தண்ணி மட்டும் தான் வீட்டுக்கு வீட்டுக்கு தண்ணி மட்டும் தான் கொடுத்தோம். என்ன அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் முதல்ல 70க்கு 28 இடங்களை தந்த டெல்லி மக்கள் அடுத்ததுக்கு அவருக்கு ரிசைன்மெண்ட் வந்ததுக்கு பின்னால் 70க்கு 67 இடங்களை தந்தார்கள். அதுபோல் இப்போ இந்த தடவை கண்டிப்பாக போட்டியிடுவார். 70க்கு 70 ஜெயிக்க போகிறார் இந்த தடவை. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ பாஜகவை சேர்ந்தவங்க சொல்லும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாரு, அது ஏன் 2 நாள் கழிச்சு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவங்க. 2 நாள் கழிச்சும் பண்ணுவோம், அன்னைக்கே நினச்சாலும் பண்ணுவோம், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட பண்ணுவோம். அது எங்கள் இஷ்டம், எங்கள் கட்சியினுடைய பிரச்சனை. ஏன் வந்து இது மூக்க நுழைக்கிற? உங்கள் வேலையை பாருங்கள், கட்சியில் நில்லுங்க, எலெக்ஷனில் வேணும், எலெக்ஷனில் சந்திக்கிற வேலையை பாருங்கள். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியலை பாஜக தொடர்ந்து இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறது. இது அவங்க கட்சியில் அத்வானியை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க, இப்போ தலைவர்களெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. 1008 பிரச்சனை நாங்கள் எடுத்து சுட்டி காட்டும் போது, போன தடவை ஒரு சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்து எல்லாத்தையும் சுட்டி காட்டினாரா இல்லையா? சுட்டி காட்டும் போது என்ன சொன்னாங்க? மோடி பிரதமராக இருக்க மாட்டாருன்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் வேறு யாருக்கா ஓட்டு கேட்குறான்னு சொன்னார். எங்கள் கட்சி உள் பிரச்சனைகள் ஈடுபடாதீர்கள்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ யார் இவங்க யார் இவங்க? எங்கள் கட்சி பிரச்சனை நாங்கள் 2 நாள் கழித்து பண்ணுவோம், 7 நாள் கழித்து பண்ணுவோம். இவர்கள் முட்டாள்தனமானவர்கள், முட்டாள்தனமான ஒரு அரசியலை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் அப்படி தான் பேசுவாங்க. அதனால் அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து விடுதலை செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறீங்க. காங்கிரஸை இவர்கள் எதிர்கட்சியாக பார்த்து அதை பற்றி அச்சப்படுறாங்களா இல்லைன்றது தெரியல. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? காங்கிரஸ் அவங்களுக்கு இன்னும் பயப்படுறதுனால தானே எங்கள் மேலே பாஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்களை இந்தியாவிலேயே அதிக தொந்தரவுகள் எங்களுக்கு தானே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் என்னன்னா இது ஃப்யூச்சரில் வந்து ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆம் ஆத்மி கட்சி தனியாகவே தான் வளர்ந்து வந்தது இன்னைக்கு வரைக்கும். இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய ஃப்யூச்சர் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த கட்சியும் இந்தியாவில் உருவானதில்லை. தேசிய கட்சியை நேஷனல் பார்ட்டி அளவுக்கு அது வளர்ச்சியை 10 வருடத்தில் கொடுத்துருக்குது. நான் தனியாக நின்று இது கூட்டணிலாம் சேர்ந்து தான் மற்ற கட்சியெல்லாம் தேசிய கட்சியாக வரும். இது தனியாக நின்று வந்திருக்குது. இந்த வளர்ச்சியை வந்து அவர்கள் வந்து பயப்படுறான். அவங்க வந்து இந்த நாட்டையே கபலீகரம் பண்ண வந்தவங்க. அவங்களால என்ன நினைக்கிறாங்க? இதுக்கு ஒரு தடைக்கல்லாக காங்கிரஸை விட ஆம் ஆத்மி தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அது வந்துடும், அதனால் வந்து இது தடுக்கப்படணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. வேறு அவங்களுக்கு இயற்கையாகவே இவங்களுக்கு பயமே அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற, அதனால தான் அவர் முடக்கிடலான்னு பார்த்தாங்க. அவர் மேலே வழக்குகளை போட்டாங்க. அவர் வந்து உள்ளே போட்டால் கட்சி உடஞ்சி போயிடும்னு பார்த்தாங்க. இப்போவும் இந்த மாதிரி முடக்கி தீர்ப்புகள்லாம் வந்ததுனால இன்னும் கட்சி போயிடும்னு பார்த்தாங்க. இந்த கட்சியை இதுவரை இவர்களால் உடைக்க முடியவில்லை. இன்னும் வலிமையாக தான் இன்னும் வலிமையாக எங்கே உடைச்சாங்க? இவர் அதை விட அமித்ஷாவிட அமித்ஷா வந்து தவறான செயல்கள் செய்வது, போலி இது சண்டிகரில் எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, மேயர் எலெக்ஷனு, அந்த ஃப்ராடு வேலைக்கு அமித்ஷா தானே காரணம், அந்த உள்ள கவர்னர் தானே காரணம். இவர்களுக்கு தெரியாமல் அந்த வந்து ஒரு ஸ்டேட்டில் அதுவும் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆக இவர்கள் தான் அதை செய்தார்கள். இந்த மாதிரி ஃப்ராடு வேலைக்கு வேணால் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அமித்ஷா இருக்கலாம். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவாக இந்த ரிசைன் பண்ணி மக்களுக்காக கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. இதை வந்து அவர்கள் எதிர்பார்க்கல. இவங்க வந்து வந்த உடனே இவர் போக முடியாது, வேலை செய்ய முடியாது, முடங்கி போயிடுவார், கட்சி போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதை இப்போ அவர் செய்திருக்கிற அந்த ராஜினாமா, இப்போ அட்தீஷியை முதலமைச்சராக்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக. அவர் வந்து மிகப்பெரிய வலிமை மிக்கவர், இந்தியாவின் எதிர்காலம் அவர்தான் என்பதற்கு அவர் இப்போ செய்திருக்கக்கூடிய அந்த செயல்கள், அந்த நல்ல காரியங்கள் நீ காட்டுது. இப்போ புதிய முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்க இந்த அதிஷி யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து பரவாயில்ல எழுதிட்டு இருக்கு சார். இந்த அதிஷி அப்படிங்கிறவங்க யார்? அதிஷிங்கிறவங்க யாருன்னு என்னது, ஏற்கனவே கட்சியில் இருப்பவர், கட்சியினுடைய டெல்லி மக்களினுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவர், கல்வித்துறையில் மிகப்பெரிய கல்வியாளர். அவங்க வந்து அந்த டெல்லியினுடைய கல்வி நீங்கள் இப்போ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு சொன்னால் அவங்க தான் அதுக்கு ஆலோசகராக இருந்தாங்க. ஒன் ஆஃப் தி மெயின் பில்லர் அவங்க அந்த விஷயத்தில். அப்புறம் அதை தொடர்ந்து அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்,
இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சராக இந்த மணீஷ் சிசோடியா அவர்கள் உள்ளே போனதுக்கு பின்னால் அந்த பொறுப்பையும் கிட்டத்தட்ட 18 துறைகளை அவங்க வந்து கையாளுறாங்க. ஆக ஒரு திறமை மிக்க, சும்மா ஒன்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வரல. என்ன அவங்களுடைய தகுதி, திறமை, அவருடைய படிப்பு எல்லாத்தையும் உணர்ந்து, ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க சுனிதா கெஜ்ரிவால் அவங்களுடைய மனைவியை தான் கொண்டு வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம், நாங்கள் கூட எதிர்பார்த்தோம். ஆனால் அதையெல்லாம் கூட அவர் சராசரி அரசியல்வாதியாக இல்லாமல் எல்லாம் மற்ற மாநிலங்கள்லாம், ஏன்னா லாலு பிரசாத் யாதவ்லேருந்து அவர் மனைவி ராப்ரி தேவி தான் வச்சுட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் இது பண்ணி மக்கள் நன்மைக்காக, அதாவது சுனிதா கெஜ்ரிவால் அவர்களும் மிக திறமையானவர், அவரும் ஒரு IRS அதிகாரியாக இருந்தவங்க. ஆனால் அதை விட ஒரு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மந்திரியாக இருந்த ஒரு அனுபவமிக்க ஒருத்தரை நியமித்திருக்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பாக அது அவருடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிற காரணத்தாலையும் அனுபவம் மிக்க ஒரு அலுவலராலையும் தொடர்ந்து அவர்கள் வந்து நிர்வாகத்திறன் படைத்தவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவர் கையில் அந்த பொறுப்பை மக்கள், அது இல்லைன்னா மக்கள், டெல்லி மக்களுக்கு எல்லாம் தெரியும், கெஜ்ரிவாலை நம்பி கெஜ்ரிவாலுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி அவர் வந்து ஒன்று நியமிக்கிறாருன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதிஷியை வந்து டெல்லி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, யாரும் தேர்ட் பர்சனை வைக்கல. ஒரு அனுபவம் மிக்க ஒரு நல்ல மிக திறமையான. டெல்லியினுடைய பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய கமல்ஜித்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதிஷி அவர்கள் ஏற்கனவே நீர் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அவங்க இருந்த நேரத்தில் நீர்வளமே ஒழுங்காக இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? டெல்லியை பொறுத்தளவு எல்லாமே லெப்டினன்ட் கவர்னர் தான், எங்களுக்கு தான் அதிகாரம் வேணும்னு எல்லாத்தையுமே பிடுங்கி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டவங்களே அவங்க தான். புரியுதா? ஒரு ஆர்டினன்ஸே ஒன்று போட்டு இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது, அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் தான் நியமிப்போம், அதனால எது நடந்தாலும் எந்த நல்லது நடந்தாலும் அவங்க தான் எடுத்துக்கோங்க கிரெடிட்டு, எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு கெஜ்ரிவால். நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, நீங்களே செஞ்சதாக கூட இருக்கட்டும், பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டெல்லிக்கு மக்களுக்கு கெடுதல் செய்பவர்களும் அவர்கள் தான். இந்த நீர் வந்து பக்கத்துலேருந்து தான் வரணும், வெளியிலேருந்து தான் வரணும், ஹரியானா போன்ற பல இடங்கள்லேருந்து தான் வரணும். இதை கூட தடுப்பவர்கள் அவர்கள் தான். ஆக டெல்லி மக்களுக்கு அந்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டெல்லிக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவங்க. அவங்க எப்படி உண்ணாவிரதம் இருந்து, யாருக்கு உண்ணாவிரதம்? அமைச்சராக இருந்தவங்க, அந்த நீருக்கும் அமைச்சராக இருந்தவங்க ஏன் உண்ணாவிரதம் இருக்கணும்? அப்போ தண்ணியை கொடுக்காதவங்க யாரு? ஆக இதை அடிப்படை காரணம், பிஜேபிக்காரர்களுக்கு மூளை இருக்காது. மூளை இருந்தால் வந்து கேள்வி கேட்பார் அவரு, என்றால் நீங்கள் தானே காரணம், அது காரணமே இதுதான், கொண்டு போய் அந்த அம்மா மேலே, அதாவது எதையாவது சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த எலெக்ஷனில் வந்து ஆம் ஆத்மி பேரில் அவதூறு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பண்ணுறாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர்களால் ஜெயிக்க முடியாது. பாஜக வந்து தேர்தலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், அதிஷி வந்து கெஜ்ரிவாலுடைய பொம்மையாக தான் இருப்பாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இவங்க அதிகாரம் இருக்கும். ஆனால் பாஜக எந்த தருணத்துலேயுமே அவங்க தேர்தலை சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது தேர்தலை சந்திக்கிறது தானே அரசியல் கட்சியோட வேலை, அதை பாருங்கள் அவங்க வேலையை. பொம்மையாக இருந்தாலும் எதானே, இது கெஜ்ரிவால் தான் நியமிச்சிருக்கிறாரு, கெஜ்ரிவால் தான் ஆட்சி செய்கிறார். அதிஷிங்கிறவங்க அவங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்களே தவிர கெஜ்ரிவாலுக்கு தானே ஜனங்க ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என்ன அதிஷியை பொம்மை வச்சுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படி வேணாலும் வச்சுங்க, அது பிரச்சனை இல்லை. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் டெல்லியில் ஆட்சி செய்கிறார். அதிஷிக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிஷி மிக திறமையானவர். அதனால் வந்து இவர்கள் சொல்லுகிற இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீர் வழிக்கு சொன்ன மாதிரி தான் அதிஷியை, அதெல்லாம் எதுவுமே அவர்கள் இல்லை. தேர்தலுக்காக அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தா இவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. சுதந்திரம் எல்லாரும் சேர்த்தானே வாங்கியிருக்குது, கான்ஃபிடென்ட்டாக மக்களில் ஓட்டு போடணும், நீ கான்ஃபிடென்ட்டாக இருந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு. இந்தியாவிலே ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க. அது எந்த கட்சினா பிஜேபிம்மா. இந்த கட்சின்னு தமிழ்நாடே எடுத்துங்க, ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. யாரும் தமிழ்நாட்டிலேயோ எந்த இடங்கள்லையோ ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிற மக்கள் இந்தியாவில் இல்லை. போடாமனாலும் இருக்கலாம், போடக்கூடாதுங்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு கட்சி, ஒரு நல்லதை செய்து மக்களிடம் வாக்கு கேட்க முடியாத கட்சி, நல்லதே செய்யாத ஒரு கட்சி. சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறாங்களே இந்த அளவுக்கு, என்ன தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்கு பணம் வரலைங்கிறாங்க, காசு வரலைங்கிறாங்க, நிதி ஆதாரம் வரலைங்கிறாங்க, வெள்ளத்திற்கு வந்ததுக்கு தரலைங்கிறாங்க, முக்கிய புயலுக்கு பணம் தரலைங்கிறாங்க. ஏதாவது இந்த மாநில தலைவர்கள் இருக்கிறவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்களா? இதாவது சொல்கிறாங்களா பதில்?
அதே மாதிரி தான் அவர்கள் வந்து மக்களுக்கான கட்சி கிடையாது. அவர்கள் 2 தடவை மெஜாரிட்டியாக ஜெயிச்சவங்க தோத்து இல்லைங்க போயிருக்கிறாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் இழக்கலையே. அப்படி அந்த பாருங்கள், டெல்லி மக்களை நம்புகிறோம். நாங்கள் டெல்லி மக்கள் எங்களை வாக்களிப்பார்கள், திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். நாங்கள் சொல்லலையே, நாங்கள் டெல்லி மக்கள் நான் வந்து க்ளீனான ஆள், நான் எந்த ஊழலும் பண்ணலை, எதுவும் என் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் தெளிவாக திரும்ப சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அதை மக்களும் சொல்லட்டும். என்னையே வந்து ஒரு ஹேண்டிகேப்டு சீஃப் மினிஸ்டராக நான் ஏன் இருக்கணும், மக்கள் சொல்லட்டோங்கிறாரு. தேர்தலில் மக்கள் சொல்லுவாங்க. தேர்தல் எப்போ வரணுமோ அதுதான் வரும். உங்களுக்காக உங்கள் சௌரியத்துக்காகலாம் நாங்கள் பண்ண முடியாது. இருக்கிற நாட்களில் எங்களிடம் இருக்கிற அதிகாரம் இருக்கிறதுல இன்னும் அந்த இருக்கிற 2-3 மாதத்தில் என்ன செய்யலான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். அதை வந்து அது இல்லைன்னா ஏன் நாங்கள் இன்னொரு முதலமைச்சருக்கு போகணும்? அந்த குறிப்பிட்ட காலத்தை கூட நாங்கள் வீணாக்க தயாராக இல்லை. மக்களுக்கு சேவையாற்ற நினைக்கிறோம். அதனால தான் இன்னொரு முதலமைச்சரை சேவையாற்றுவதற்காகத்தான். ஏன்னா இவர் முதலமைச்சராக இருந்தால் இவர் பணியாற்ற முடியாது, பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கோர்ட்டுடைய உத்தரவு அப்படி இருக்குது. அதனால பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செல்வி அத்தேஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.